தமிழ்நாட்டு மக்கள் இன்று தேர்தலுக்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். வந்தவுடன் மிகப்பெரிய ஒரு பேரலை வந்து எங்களுக்கு சாதமாக பேரலை, திமுகவுக்கு எதிரான ஒரு பேரலை வந்து திமுக ஆட்சி அகற்றும். இன்னும் சொல்ல போனா எங்கள் கூட்டணி 200 தொகுதிகள் மேல் வெற்றி பெறும். திமுக ஒற்றை நம்பர், அதாவது சிங்கிள் டிஜிட்ல தான் வரும். நீங்க பார்த்துதான் இருக்க போறீங்க. 2021 சட்டமன்ற தேர்தலை விட இந்த தேர்தல் கடினமா இருக்காது அப்படின்னு முதல்வர் பேசியிருக்காரு. அதாவது 10 ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி செய்தும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெறும் 125 தொகுதியில் தான் வெற்றி பெற்றது. மீதி இருக்கிற 8 தொகுதிகள் வந்து அவங்க கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள், இவர்கள் சின்னத்திலே போட்டிட்டார்கள். அவ்வளவுதான். 10 ஆண்டுகள் அண்ணா திமுக ஆட்சி நடந்தும் இப்பொழுது திமுக ஆட்சி மோசமான ஆட்சி. தமிழ்நாட்டில் 16 தேர்தல்கள் பார்த்திருக்கிறது. அதில் 12 முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள். அதுல மிக மோசமான ஒரு முதலமைச்சர் இப்பொழுது இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள். எதுவுமே நடக்கல, எதுவும் தெரியல, அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏதோ 2-3 அதிகாரிகளும் 4 வியாபாரிகளும் தமிழ்நாட்டை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 4 வியாபாரிகள் யாரு தெரியுமா? அமைச்சர்கள் என்ற போர்வையில. அவங்க அமைச்சர்கள் கிட்ட பிசினஸ் மேன், அவங்க காசுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. இதுதான் நிர்வாகமா? சமூக நீதி பத்தி பேச முடியுமா ஸ்டாலின் அவர்களால?